சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் புன்னகை பூவே சீரியல். இந்த சீரியலை விட்டு நடிகை சைத்ரா அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இப்போ அவங்களே சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில நான் பிரைம் டைம்ல இப்போ ரொம்பவே சூப்பரா விறுவிறுப்பா போயிட்டு இருக்க சீரியல் தான் புன்னகை பூவே சீரியல். இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல மெயின் ஹீரோயினா அம்மாஞ்சியா நடிச்சிட்டு வர நடிகை சைத்ரா அவர்கள் இப்போ சீரியலை விட்டு விலகி இருக்கிறது புன்னகை பூவே சீரியல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அதுல சில ரசிகர்கள் அட பாவிங்களா, கலைவாணி கேரக்டருக்காக மட்டும் தான் நாங்க இந்த சீரியலவே பாக்குறோம், இப்ப அவங்களும் விலகிட்டாங்கன்னா இனிமே நாங்க எப்படி சீரியலை பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் விலகுனாங்க, எதுக்கு விலகுனாங்க அப்படின்னு இன்னும் சில ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ அதை பத்தி நடிகை சைத்ரா அவர்களே சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புன்னகை பூவே சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. என்னோட முதல் சீரியல்லையே எனக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க கொடுத்த அன்புனால தான் இப்போ இன்னொரு புது சீரியல்ல மெயின் லீடா நடிக்க எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த புன்னகை பூவே சீரியல் மட்டும் இல்லாம இப்போ அந்த புது சீரியல்ல நடிச்சிட்டு வரனால என்னால கால் ஷீட் சரியா கொடுக்க முடியல. நானும் எப்படியாவது முயற்சி பண்ணிட்டு ரெண்டுலயுமே பேலன்ஸ் பண்ணி நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா நம்ம என்ன பண்றது, நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னால இருக்கு. அதனாலதான் இப்படி டெசிஷனை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். கால் ஷீட் ப்ராப்ளம்னால மட்டும்தான் என்னால புன்னகை பூவே சீரியல்ல தொடர்ந்து நடிக்க முடியல அப்படின்னும், இனிமே கலைவாணியா வேற ஒரு புது நடிகை நடிக்க போறாங்க, அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது சீரியலுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த புது சீரியலையும் உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சைத்ரா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.